Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. மோடி வந்து இந்த ஆக்சிடென்ட்ல விழுந்ததுக்கப்புறம் தலையில் அடிபட்டுரும், உயிர் போயிடும். அந்த நிலைமையில தான் மோடி இருக்காரு. பதவியேற்க போறதால தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஆக்சிடென்ட்ல அடிச்சு முட்டியில் ஒரு 2 பிளேட்டு, கைக்குள்ள 2 பிளேட்டு, தலைக்கு இந்த பேண்டெல்லாம் போட்டு இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் மோடி 8ஆம் தேதி பதவியேற்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, மோடி வந்து ஒரு பிராமணர் அல்லாத ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ இப்படி இருக்கும்போது யார் பாஸா இருக்கிறது, யார் வேலைக்காரனா இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ வந்து அதான் மோடியை வந்து அந்த இடத்துல அவங்க வைக்கணும்னு பார்த்தா, மோடியே முதலாளியாகி அவங்கள வேலைக்காரன் ஆகிட்டாங்க. இப்போ நாளைக்கு செமிஃபைனல் இருக்குது. அதாவது நாடாளுமன்றத்தில் ஜெயித்தவர்களுடைய கூட்டம் கூட, அதில் மோடி தலைவராக இருக்கக்கூடாது, வேறு ஆளை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டாருன்னா ஃபைனல் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு. அந்த ஃபைனல்லையும் ஜெயிச்சிட்டாருன்னா கூட மோடி மாஸ்டர் மைண்டுங்கிறது நம்ம ஒத்துக்க தான் செய்யணும் இல்லையா? நிச்சயம். மோடி இல்லை, குஜராத்திகள் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்ல முடியாது, வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள். ஸோ அப்போ அது வந்து அமித்ஷாவா இருக்க வாய்ப்புகள் இருக்குதா அடுத்த பிரதமர்? நீங்கள் குஜராத்தி அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். அமித்ஷாவா வாய்ப்பே கிடையாது. சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். உங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம்? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பொதுவாக தமிழக மக்கள் எதிர்பார்த்தது ராகுல், இன்னைக்கு வரைக்கும் ராகுல் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆசைப்படுறாங்க. ராகுலை வந்து ஒரு பெரிய தலைவராக திடீர்னு இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான வாக்காளர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் தேசிய அளவில் சாத்தியமான இல்லை. ராகுலுக்கும் அது தெரியும், ராகுல் பிரதமர் ஆக மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ரொம்ப மோசமான நிலை, ரீஜனல் பார்ட்டி கீழே போய் வெறும் 42 சீட்டு வாங்கினாங்க. எப்போனா இந்த போன எலெக்ஷனில் 14ல் அந்த அளவுக்கு 402 சீட் இருந்தது, 42 சீட்டுக்கு போச்சு. ரொம்ப மோசமான நிலைமை காங்கிரஸ் போச்சு. அதாவது ஒரு காலத்தில் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் காங்கிரஸோட கோட்டையாக இருந்தது. ராகுல் காந்தியை ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போன டைம் வந்ததா. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கிரேஸ் ஏரிஸ். இதுதான் அரசியல். ஒருத்தர் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க, திடீர்னு பார்த்தா அதே நபரை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி அது ஒரு ஜென்ரேஷன் கேப் விடணும். விட்டுனா வேறு மாதிரியான ஒரு ரூபம் எடுத்து அதே தலைவர் மிகப்பெரிய தலைவராகிடும். இதே ராகுலும் இதே பிரியங்காவும் தான் போன எலெக்ஷனில் யூபி பூரா போய், பீகார் பூரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன இது ராகுல் காந்தினா வானத்தில் இருந்தால் குதிச்சிட்டார் இல்லை, அதே ராகுல் தான் அங்கே சுற்றிட்டு இருந்தவர் தான், அங்கே நின்று தோற்கடிக்கப்பட்ட ராகுல் தான். இன்றைக்கி மக்கள் தங்களுக்கு பிரச்சனை, நம்ம நம்பி ஏமாந்திட்டோம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ராகுல் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பப்பு ஜனநாயகன் இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட முதல் கேள்வியை நான் கேட்க வைக்கிறது வந்து, ஜெய் ஸ்ரீராம்லேருந்து ஜெய் ஜெகநாத், இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கடுத்து ஜெய் ஜக்கம்மான்னு மாறிடுவார். இப்போ நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் பார்த்துருக்கீங்க, ஜெய் ஜெகநாத் நேற்று பார்த்தீங்க. இனி இப்போ தோத்துட்டாருன்னா தோக்குறாரு இல்லை, கடைசியில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஜெய் ஜக்கம்மா வரைக்கும் இங்கே வந்து சிவகாசி வரைக்கும் வந்துடுவார். நம்ம இங்கே ஜெய் ஜெகநாத் சொன்னதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒடிசா மட்டும் எதிர்பாராத விதமாக திடீர்னு பார்த்தா மழை கொட்டிடுச்சு. இது நைட்டோட நைட்டாக மழை பெஞ்சு சென்னையே தண்ணியில் முங்கிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு, அதாவது ஒளிந்து ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு 160 சீட்டு வரப்போகிற பிஜேபிக்கு திடீர்னு ஜெய் ஜெகநாத்ன்னு அந்த ஏரியாவிலேருந்து டப்புன்னு ஒரு 16-17 சீட்டு அதாவது யூபியில் வந்து 40 இடத்த இழக்கிறாங்க, 2 இடத்துல 20 இடம் வந்து அந்த 40 ஃபில்லப் பண்ணும்போது ஆந்திராலேயும் இங்கேயும் அவங்க எதிர்பார்க்காதது. ஸோ இவர்களுக்கு வந்து தேய்பிறை தான் முடிஞ்சு போயிட்டுருக்காங்க. முடிஞ்சு கடைசி நேரத்தில் வந்து சாக போகிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க பாருங்கள். அந்த மாதிரியாக தான் வந்து இப்போ மோடி வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் விழுந்ததுக்கப்புறம் விழுந்துடுவாங்க சில பேர், தலையில் அடிபட்டுரும், உயிர் போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் உயிர் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணின்னு கேட்பான், ஒருத்தன் போய் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவான் வாயில். அந்த நிலைமையில தான் இப்போ மோடி இருக்காரு. பதவியேற்க போகிறதால தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமாம், அதான் பதவியேற்க போகிறாரு அப்படின்னா ஒரு இப்போ பழைய மோடி வேறு. இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டில் அடித்து முட்டியில் ஒரு 2 பிளேட்டு, கைக்குள்ளே 2 பிளேட்டு, தலைக்கு இந்த பேண்டெல்லாம் போட்டு இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான்ல. அதுதான் மோடி 8ஆம் தேதி பதவியேற்கிறது. பைக் ரேஸ் போய்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு கட்டு, காலில் வருது, வாயில் ஸ்பூனை வச்சு ஊட்டி விட்டு உயிரோடு இருக்காரு அப்படின்றது தான் மோடியோட தான் இருக்கும் 8ஆம் தேதி. அதனால் பழைய மோடி நீங்கள் பார்க்க முடியாது. 4 கேமராமேன் வச்சுருந்தார். திடீர்னு கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னு வைங்களேன், திடீர்னு சந்திரபாபு நாயுடு சொல்லுவார், தம்பி நம்ம ஊரில் ஒரு சடங்கு இருக்குது, நீ இன்றைக்கி அங்கே போய் வேணாம் இங்கே போய் எடுன்னு.
இன்னொரு இவர் வந்து நிதிஷ்குமார் பார்ப்பார், தம்பி 4 பேருமா அந்த ஆள் பின்னாடி டியூட்டி போயிட்டுருக்கீங்க, 2 பேர் இங்கே காது குத்து ஒன்று இருக்குப்பா இங்கே, அங்கே போங்கப்பான்னு துரத்தி விட்ருவாங்க. பழைய மோடியை நீங்கள் பார்க்க முடியாது. இல்ல இதே ஃப்ரேம் நிலைமை வச்சாலும் வந்து 4 ஆங்கிள் வைக்க காங்கிரஸுக்கும் முடியாது. அவங்களோட சப்போர்ட் கொடுக்கப்பட்டால், ஒருவேளை கொடுக்கப்பட்டால் காங்கிரஸும் ஆட்சிக்கு வருது, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருது, அவங்களோட நிலைமை இப்படிதானே இருக்க போகுது. இல்ல அப்படி அதாவது என்னன்னா, இப்ப அது வேற விஷயம். அது வந்து அரசியல் நீங்க சொல்றது. இவங்க போனாலும் இப்படித்தான் இருப்பாங்க. நிதிஷ்குமார் திடீர்னு புனிதரா மாறிடுவாரு, ஆக மாட்டாரு. அவர் எங்க போனாலும் நிதிஷ்குமார் அவரு என்னைக்கா இருந்தாலும் வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோட தான். நிதிஷ்குமாரா தான் இருப்பாரு. ஸோ அது வேற விஷயம். இப்ப என்னன்னா, மோடிய அந்த பதவிய விட்டு இறக்கணும். அதாவது இந்தியாவுடைய நாசகார சக்தியாக மக்கள் நம்ம சொல்லலாமா? மக்கள் பார்க்குறாங்க, கட்சிகள் எல்லாம் பார்க்குறது மோடியையும், அமித்ஷாவையும் தான். அது போக ஆர்எஸ்எஸ் இவங்கள கொண்டு வந்தாங்கல்ல, அவங்களும் இவர்களை நாசகார சக்தியாக நம்மளை ஏமாத்திட்டான்றான் தராசை பறிகொடுத்த நிலையில தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு. நம்ம தராசையே திருடி கொண்டு போய் நமக்கு முன்னாடியே வித்துட்டாண்டான்ற மாதிரியான நிலை இருக்கு. எந்த அடிப்படையில ஆர்எஸ்எஸ் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க மோடி வந்திருப்பாங்கன்னா அவர்களை நசுக்கி அவர்களை ஆட்டையை போட்டு ஆர்எஸ்எஸ்ன்றதே கலைத்து விட்டு மோடி தலைமையில் ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. மோடிக்கு தனி குரூப்பு. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காங்க, சனாதனம், பிராமணர்கள். அவர்கள் தான் நமக்கு கடவுளுக்கு அடுத்து பிராமணர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. அது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, பிராமணர்களை பாதுகாக்க வேண்டியது கடமை, பசுக்களை பாதுகாக்க அதை வேண்டியது மோடி செஞ்சுட்டு தானே சார் இருந்தார் இத்தனை வருஷம். இல்லையே. அவர் அதுதானே பிரச்சனை. நீங்கள் வெளியில் பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க, வெளியில் செய்யலை. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிச்சை போடுறதுக்கும் நானாக உழைச்சி சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் கேட்பீங்க ஆர்எஸ்எஸ்க்கு சொல்ல சொல்ல செய்யறாங்களே தவிர மோடியா செய்யல அப்படிங்கிறது இல்லை, அப்படி இல்லை. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டம்மி பீஸ். மோடி வந்து ஒரு பிராமணர் அல்லாத ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இப்படி இருக்கும்போது யார் பாஸாக இருக்கிறது, யார் வேலைக்காரனாக இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு பாஸ் வந்து ஒரு சிஇஓவை போடுறாரு, எனக்கு வேலையாள், நான் சொல்கிறத சதி திட்டங்களை பூரா நிறைவேற்றணும், ஆனால் நான் செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா, அப்படியே செஞ்சால் தம்பியை வேலையை விட்டு நிற்கிறோன்ட்டு வேற ஒரு ஆளை போட்டுருவான், இனிமேல் செய்ய மாட்டாருன்னு. அப்போ பார்க்குறவன் என்னன்னப்பா, அவர் அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த இவன் தாங்க மேனேஜர் தாங்க அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சைக்காலஜி. இப்போ மோடி இந்த மாதிரி அப்போ சொல்றது வந்து ரீசன் இருக்குது. அதான் மோடியை வந்து அந்த இடத்துல அவங்க வைக்கணும்னு பார்த்தா, மோடியே முதலாளியாகி அவங்கள வேலைக்காரன் ஆகிட்டாப்புல. புரியுதா உங்களுக்கு? ஒரே பாயிண்ட் தான். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, உங்களை வச்சு காய் நகர்த்திட்டு நான் நல்லவனாக இருக்கணும்னு பார்க்குறேன். உங்களை வச்சு எல்லா சதி வேலையும் பார்த்துட்டு மாட்டு சாணி அள்ளுற இதுக்கு உத்தரவை நீங்கள் தான் போடுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை பதவியில் நியமிச்சிருக்கேன், அதை நீங்கள் தான் போடுவீங்க. மாடு விற்கக்கூடாதுன்னுவீங்க, கோயில் எல்லாமே நான் தான் பண்ணுவீங்க. அப்படி இருந்துட்டு பழி எனக்கு வராது. யாராவது வந்து எதாவது சொன்னாங்க, இப்படி இவங்களோட ஆட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது, அப்படியா, சரி நான் மாற்றிடுறேன் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸோடது. ஆனால் மோடி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, 5 வருஷத்தில் செட்டப் பண்ணி இவங்களுக்கு மேலே உட்காந்துட்டாப்புல. உட்காந்துட்டு இவங்களுக்கு மோடி பிச்சை போடுறாப்புல. உனக்கு வந்து இதுனா இடஒதுக்கீடு அது இது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது பெரும்பான்மை பெறல அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்எஸ்எஸோட தேர்வு யாரா இருக்கும்? ஆர்எஸ்எஸோட தேர்வு என்னன்னா, அவன் சொல்கிற கேட்குற மாதிரியான ஒரு ஆள் வேணும். ஆனா இப்போ வரைக்கும் மோடிக்கான அலை வீசுது. மோடிக்காக தான் இந்த மோடிக்கான அலை வீசி தான் நம்ம கொண்டு போய் கரையில தள்ளி விட்டுருக்கு. அலை அடிச்சதுல தான் அடிச்சு கொண்டு போய் ஆனா அவங்க தானே சார் ஆட்சி அமைக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பிரதமர் பதவி பேலன்ஸ் இருக்குல்ல, இன்னும் அவங்க தானே இருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல. ஏன்னா வேற ஆளை காபந்து பிரதமராக போட முடியாது அரசியல் சட்டப்படி. ஏற்கனவே இவர் தான் இருக்காரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு அவர் பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு தான் போடுவாங்களே தவிர, அப்புறம் கடைசியாக துரத்தி விடுவாங்க. ஸோ அதுக்கான இப்போ குவார்ட்டர் ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாளைக்கு செமிஃபைனல் இருக்குது. செமிஃபைனல்லேருந்து யார் மோடி தான் உள்கூட்டம் போடுவாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் ஜெயித்தவர்களுடைய கூட்டம் போடுவாங்க. அதில் மோடி தலைவராக இருக்கக்கூடாது, வேறு ஆளை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டாருன்னா ஃபைனல் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஆட்டையை போட்டு காலி பண்ணி விட்ருவாங்க. இது வரைக்கும் இருக்குது. அந்த ஃபைனல்லையும் ஜெயிச்சிட்டாருனா கூட அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு பல் பிடுங்கிய பாம்பாக தான் இருப்பார். இன்னைக்கு நம்ம பேசின இந்த காலிறுதி ஆட்டத்தில் இப்போ மோடி ஜெயிச்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நடந்தது காலிறுதி ஆட்டத்தில் டை பிரேக்கர்லாம் வச்சு கடைசியில் ஏதோ போட்டு இருக்கார். ஏன்னா அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா எதிர் டீமில் 10 பேருக்கு 7 பேர் தான் இருக்காங்க. அதனால் இவர் ஜெயிச்சிருவார் இந்த குவார்ட்டர் ஃபைனல். ஆனால் செமிஃபைனலும் ஃபைனலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செமிஃபைனல் எப்படி இருக்கும்? செமிஃபைனல் எப்படி இருக்குன்னா, இவரை தூக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி ட்வீட் பார்த்தீங்களா, முதல் முறையாக போகணும், நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னவர், நீ வெளியே தள்ளப்படுவாய் அப்படின்னு கடைசியில் இருக்குது. நீ மரியாதையாக போகிறது மரியாதை ஒருத்தருக்கு நல்லது, இல்லைன்னா வெளியே தள்ளப்படுவாய்ன்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க.
இனி அடுத்து வந்து இப்போ வந்து என்னென்னா, இதுக்காக தான் மோடி என்ன பண்ணாருன்னா, எல்லா இடத்துலையுமே ஆர்எஸ்எஸ் அல்லாதவர்களே தன் கைக்கூலியாக வச்சுருந்தது. இப்போ அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்ல இல்லை, ஆனால் அண்ணாமலை தான் தலைவர். மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும் பூரா ஒழிச்சிரு, பிராமணர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது மறைமுக உத்தரவு. உத்தரவெல்லாம் கிடையாது. அதை செய்து முடித்ததுனால தான் அண்ணாமலை செல்ல குழந்தையாக மாறிட்டார் மோடிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணன் பதவியில் இருக்க மாட்டான். அவன் தான் காலங்காலமாக கட்டி காப்பாற்றி அந்த பிஜேபியை வச்சு ஆர்எஸ்எஸ் வாசலில் கோலம் போட்டு தொளிச்சு எல்லாம் வச்சுருந்தான். இப்போ பூரா ரவுடியாக இருக்கான். எல்லாமே தடால உள்ளே போனவன், இதில் குண்டா சாக்கில் உள்ளே போனவன். இது இப்போ 2014 மோடி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆமாம், அதுக்கு பேஸ் வந்து 2004 வரைக்கும் போட்டார். 2வது டைம் ஜெயித்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆர்எஸ்எஸ் காலி பண்ணிடலான்னு அதை நெருங்கி வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அறிவுள்ள பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். எஸ்வி சேகர் போன்றவர்கள் இன்னும் பலர் புரிந்து கொண்டார்கள். மோடியோட ரூட்டு ட்ராக் வேறு மாதிரி போகுது, நம்மளை காலி பண்ணிவிட்டு வேறு டீமை ரெடி பண்ணுறாரு நாடு முழுவதும் அப்படின்ற ஒரு இது போகுது. மோடி அமித்ஷாவும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்கன்றது தெரியுது. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதெல்லாம் தப்பாக நினைக்கல. மோடி என்ன பண்ணுறாரு, நேராக யூபியில் போய் போட்டி போடுறாரு, ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே அவருடைய கைப்பாவையான ஆனந்தி பெண்ணை கொண்டு போய் இவர் பதவியிலேருந்து வந்த உடனே ஆனந்தி பெண் தான் இங்கே சிஎம்மாக போட்டு வந்தார். சிஎம் ஆனந்தி பெண்ணுக்கும் மோடிக்குமான உறவுன்றது ரொம்ப டீப்பான உறவு. நீங்கள் எதை தப்பாக நினைக்கூடாது. ரொம்ப பயங்கர க்ளோஸ், நம்பகத்தன்மைக்குரிய ஆள் ஆனந்தி பெண்ணு, குஜராத்தி. அப்படி இருக்க ஒருத்தவங்க தான் சார் தனக்கு அடுத்த ஒரு இடத்துல பதவி. ஆமாம், வைக்கலாம், உங்கள் வீட்டில் வைக்கலாம், அடுத்த வீட்டில் கொண்டு வந்து வைக்கக்கூடாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை அப்படியே கொண்டு வந்து கவர்னராக போட்டு யாருக்கு செக் வைக்கிறாருன்னா, யாருக்கு, நம்ம யூபி முதலமைச்சர் ஆதித்யநாத்துக்கு செக் வைக்கிறதுக்கு அந்த அம்மாவை வைத்து உளவு பார்க்குறதுக்காக அந்த அம்மாவை தூக்கி அங்கே போடுறாரு. இவங்களுக்கு அதெல்லாம் புரியலை. சரி, கவர்னராக போட்டிருக்காரு, அங்கேருந்து அங்கே தூக்கி போட்டிருக்காரு, அவ்வளோதான் தெரியும். ஆனால் எல்லா செயல்பாடுகளையும் மோடி மாஸ்டர் மைண்டுங்கிறது நம்ம ஒத்துக்க தான் செய்யணும் இல்லையா? நிச்சயம். மோடி இல்லை, குஜராத்திகள் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்ல முடியாது. வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள், நல்ல வியாபாரிகள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வியாபாரிகள் மாஸ்டர் மைண்டாக தான் இருப்பான். அவனுக்கு வேறு மனிதாபிமான அறிவோ மக்களை காப்பாற்ற வேண்டிய அறிவோ இருக்காது. அது வேறு, இது வேறு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவே ஆட்டையை போடணும், நம்மளை மீறி குஜராத்திகளை மீறி யாரும் வந்துடக்கூடாது. பணக்காரனாக இருந்தால் குஜராத்தியாக தான் இருக்கணும். ஆர்மியில் சேர்றவன் குஜராத்தியாக இருக்கக்கூடாது, அவன் யூபிக்காரனாக இருக்கணும். மொத்தமே வந்து இந்தியன் ஆர்மியில் 400 பேர் தான் இருக்கான் குஜராத்தி, வெறும் 400 பேர். அவன் சாகிறதுக்கோ இந்திய தேசத்துக்காக வரமாட்டான். ஆனால் காசு அடிக்கிறதுல டாப் 400 பேர் அவன் தான் இருக்கான். புரியுது அவங்களுக்கு? யூபிக்காரன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஆர்மியில் இருக்கிறவன் ஜாஸ்தி இருக்கிறவன் யூபிக்காரனும் பஞ்சாப்காரனும் தான் இருப்பான். தமிழ்நாடு கூட 5வது இடம் 6வது இடத்துல வந்துடும். அக்னி பார்த்து இந்த விஷயங்கள்லாம் யூபியில் அடி வாங்குறதுக்கான முக்கிய காரணம். ஆமாம், அவன் ஊரில் போட வேண்டியதானே. இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அணு உலையை கொண்டு வந்து வைக்கிற, குஜராத்தில் கொண்டு அங்கேயும் கடல் இருக்குல்ல, கடற்கரை ஓர மாநிலம் தானே, வைக்க வேண்டியதானே. வைக்க மாட்டான். கொள்ளையடிப்பதற்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட இது என்னென்னா தேசபக்தி. திருடர்களின் கடைசி புகலிடம் வந்து தேசபக்தின்னு பெரியார் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் எப்பயே சொல்லிட்டு போயிட்டார் 70 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை தேசபக்தி கீழே தேச விரோதி ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணுவான்னா, குஜராத்காரனை உலக பணக்காரனாக ஒருவனை ஆக்குவான், ஒரு இந்தியர்னுவான். ஒரு இந்தியர் டாப் 10ல் வர்றது உனக்கு பொறுக்கலையா, நீ விரோதி, தேச விரோதி. ஒரு இந்தியரை வந்து உயர்த்தி கொண்டாந்து டாப் 10 பணக்காரனில் ஒருத்தனை பேசக்கூடிய ஒரு இந்தியனியா அப்படின்னா, சரிடா அந்த இந்தியன் ராஜஸ்தான்காரனா ஏன்டா இல்லை, தமிழ்நாட்டுக்காரனா ஏன்டா இல்லை, ஒரிசாக்காரனா ஏன்டா இல்லை, யூபிக்காரனா ஏன்டா இல்லை, உனக்கு போட்ட யூபிக்காரன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நீங்கள் தேச விரோதாய் உடனே உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்போ வந்து கடன் கொடுக்குறது பூராமே மோடிக்களுக்கு தான் கொடுப்பாங்க. பல மோடிக்கள் ஓடி போயிட்டார். அதான் ராகுல் சொன்னார், நம்ம சொல்லலை, ராகுல் சொன்னார். அதாவது மோடி என்பவர்களெல்லாம் திருடன் கிடையாது, திருடனுக்கு பின்னாடி பூரா மோடின்னு ஒரு பேர் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்றது இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்லைன் அது கோட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொள்ளையடிக்கும்போது ஆர்எஸ்எஸ் இப்படி பார்க்குறான், நம்ம தான் வந்து மூளை வலிமை ஜாஸ்தி நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை மொத்தமாக கொண்டு போய் சாக்கடையில் முக்கிட்டானடா அப்படின்ற மாதிரியான ஒரு இது அவங்களுக்கு லேட்டாக 5 வருஷம் கழிச்சு தான் புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஆட்சி நம்ம சொல்கிறது மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ நம்ம ஏமாத்துட்டோம், நம்ம தராசை திருடிட்டு போயிட்டான், வித்துட்டான் அப்படின்றது எப்போ தெரியுதுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. ஐயோ அப்பான்னு ஓடி வந்தால் பாதி விலைக்கு வித்துட்டாங்க. அதுக்குள்ளே விற்றதுக்கப்புறம் தான் அவங்க மீட்கணும்னு பார்க்குறான், ஒன்றுமே முடியல இன்றைக்கி வரைக்கும். சரி, ஆட்சி முடிகிறப்பனாலும் வெளியே அனுப்பணுன்றது தான் அவர்களுடைய இதாக இருக்குது. ஏன்னா வந்து என்னென்னா, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவனை பூரா ஒழிச்சு கட்டிட்டாங்க.
அடுத்த கட்டமாக ஆர்எஸ்எஸ் யார் யாரெல்லாம் மேலே கொண்டு வரணும்னு நினைக்குதோ அவர்களுக்கெல்லாம் இவர்கள் உள்ளேருந்தே செக் வைக்கிறான். ஆனந்தி பெண்ணை வச்சு அந்த யோகி ஆதித்யநாத். ஆனதுனால சாணியும் நானுன்றதோட இரு நீ அதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி செக் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ பிரைம் மினிஸ்டர்லாம் ஆயிட முடியாது அப்படின்றதுக்கு அங்கேயே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிதின் கட்கரியை வந்து இதில் வந்து பஞ்சாப் பக்கத்தில் 16 வழி சாலை போட்டாங்கல்ல, ம். அதில் ஒரு பெரிய ஊழல் ஊழல் செய்து அதில் சொல்லிட்டு. சிக்க வச்சு அவர் பேரை கெடுக்க பார்த்தாங்க. ஊழல் செஞ்சது இவங்க. ஆனால் அதில் அமைச்சர் யார்? நிதின் நிதின் கட்கரினால கட்கரி. அவரை சிக்க வச்சு ஒரு பெரிய ஊழல்வாதி மாதிரி காமிச்சு அடுத்து இவர் பிரதமர் வரக்கூடாதுன்னு கோடி மீடியாவை வச்சு செட் பண்ணுறாங்க. வெளியில இவங்க அந்த இதெல்லாமே leak செஞ்சதெல்லாம் வந்து பண்ணது இந்த பார்த்தீங்கன்னா விஷயம். இவங்க வந்து 100 ரகுவரன் படத்துக்கு சமமானவங்க. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு ரஜினிகாந்த் மாதிரி வந்து இவங்கள டோட்டலாக காலி பண்ணிவிட்டாங்க இந்திய மக்கள். நீ என்ன வேணாலும் சதி செய், எல்லாம் ஒரு நாள் சந்திக்கு வந்து தான் ஆகணும். எல்லாமே இப்போ தான் வந்து இவர்களை கொண்டு வந்தவர்களுக்கே தெரியுது. கொண்டு வர தெரிஞ்சவொடனே இப்போ அவங்க வந்து இவரை எப்படியாவது நகர்த்திடணும்னு பாடாப்படுறாங்க. இப்போ வரைக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க கிட்ட. அதனால மோடியை தூக்கிடுவாங்க. ஸோ அப்போ அது வந்து அமித்ஷாவா இருக்க வாய்ப்புகள் இருக்குதா அடுத்த பிரதமர்? நீங்கள் குஜராத்தி அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். அமித்ஷாவா வாய்ப்பே கிடையாது. மோடி வந்து தன்னை பிரதமர் ஆக்கிட்டு தமனுக்கு வேலையால தான் அமித்ஷா வச்சுக்காரு. அமித்ஷா பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்ம ஊருக்காரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சு- சாணக்கியன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அமித்ஷாவுக்கு இருக்கு. அவரை வந்து மோடியை காலி பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது சாணக்கியன்லாம் அதாவதுமா எப்படின்னா அதர்மமாக ஒரு செயலை செய்கிறதுக்கு அறிவெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒருத்தனை கொல்றதுக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. டக்குன்னு கத்தி எடுத்து கொண்டுடலாம். ஆனால் வந்து இவனை கொல்லணுமா, ஏன் இவனை வந்து இது பண்ணணும், இவனை பேசி மாற்ற முடியாதா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு தான் அறிவு வேணும். சரியா? சாணக்கியன்லாம் கிடையாது. காசை இவர்களோட ஒரே அஜெண்டா என்னன்னா குஜராத்திகளோட பணத்தை வைத்து எதை வேண்டுமென்றாலும் விலைக்கு வாங்கலான்றது அவர்களுடைய சித்தாந்தம். இதுதான் இவரோட பிளான். இதைத்தான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் பாம்பே ஏர்போர்ட்டை மிரட்டி வாங்கினதுலேருந்து பல இந்திய நிறுவனங்களை ₹1 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு இவனுக்கு அதானிக்கு எழுதி கொடுத்ததுலேருந்து கொடுத்து அவனை வந்து 50,000 கோடி பணக்காரனை 10 லட்சம் கோடி பணக்காரனா 5 வருஷத்தில் ஆக்குனாங்க. ஷேர் மார்க்கெட் அவங்க கையில் இருக்குது. குஜராத்திகள் கையில் தான் எப்போவுமே ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை வச்சு ரைஸ் பண்ணி போலி ஒரு பிம்பத்தை உருவாக்கி 10 லட்சம் கோடி அளவுக்கு பணக்காரனாக்கி அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதை வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள ஒரு தலைவர்கள் ஒரு ஏஜென்ட் மாதிரி அண்ணாமலை மாதிரி ஏஜென்ட்டை போட்டு உனக்கு எவ்வளோ வேணும், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கவுத்துறதுக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிடு. முதல் ரவுண்டு 3 மாதம் டைம். செந்தில் பாலாஜியை கூப்பிடு, இவ்வளோ காசு தரேன்னு சொல்லு, திமுக உடைக்கணும்னு சொல்லு, ஆட்சி அமைப்போன்னு சொல்லு, நீ தான் சிஎம்னு சொல்லு. ஸோ ஏக்நாத் சிண்டேகளை உருவாக்கணும். ஆமாம், இது வந்து பணத்தை வச்சு செய், காசை கொடு, அதிகாரத்தை கொடு. அதுக்கு மீறி அவன் மடங்கலைன்னா அவனை அடித்து தூக்கி ஜெயிலில் தூக்கி போடு. நீங்க சொன்ன மாதிரி அது மோடி இல்லை அமித்ஷாவும் இல்லை அப்படின்னா ஆர்எஸ்எஸோட தேர்வு அடுத்த கட்டம் யாரா இருக்கும்? ஆர்எஸ்எஸ்க்கு நிறையா பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் பேர் வாய்க்குள்ள நுழையாத ஒரு ஆள் மத்திய பிரதேசோட சிஎம் யாருன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதையா பார்த்து தான் சொல்ல வேண்டிய. அந்த ஆள் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தானே தெரியாது. சரியா? அதே மாதிரி ராஜஸ்தான் சிஎம் யார்? இவங்களோட இது எப்படின்னா ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. 10 பேரை காட்டுவாங்க. ஜாட்டில் உள்ள சமூகத்தை சேர்ந்தவன் ஒருத்தன், அப்புறம் வந்து சத்ரியாஸ், இவன் பிராமணன், எல்லாத்தையும் ஒரு 6 பேரை ஒரு ஃபெமிலியராக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா இவன் யார் சிஎம்னே சொல்லாமல் 6 ஜாதிக்காரனே ஆட்டை போடுவாங்க. இது எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்ற முடியும்? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஜெயிச்சு வந்தால் நம்ம ஜாதிக்காரன் தான் சிஎம் ஆயிடுவான், ஜெயிச்சு வந்தால் நம்ம ஜாதிக்காரன் 5 பேர் நினச்சிட்டு இருப்பான். இவங்க வந்து 6வதாக ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளே போட்டுருவாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவனை ஃபெமிலியர் ஆக்குவாங்க. காசு செலவு பண்ணி மீடியாவில். அப்போ அவன் ஃபெமிலியர் ஆயிடுவான். அவன் அடக்கமாக இருந்தானா அடுத்த 5 வருஷம் இருப்பான், இல்லைன்னா அவனை அடக்கம் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட ட்ரெண்டு. இப்போ குஜராத் ராஜஸ்தானில் ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்கள தான் சிஎம் ஆக போகிறோம் அப்படின்னு அப்படி வருவாங்கன்னு சொல்லி அவங்கள இப்போ மீடியா வச்சு எழுத சொல்கிறான். சாமியார் ஒருத்தர் இருந்தான், இளம் சாமியார், 35 வயசு 40 வயசில். அவன் வந்து பயங்கர ஃபேமஸ் ராஜஸ்தானில். அவனை சிஎம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு இது. இப்படி ஒரு 4 பேரை அவங்க கொண்டு வந்து கடைசியாக லெஃப்ட்டில் கை காட்டி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டாங்க. 6வதாக ஒரு ஆளை கொண்டு வந்து எவனுமே எதிர்பார்க்காத ஒரு ஆளை சிஎம்மாக போட்டாங்க. இப்போ ஏன் ராஜஸ்தானில் பிடிங்கிட்டு போச்சுன்னா இதுதான் காரணம். போன முறை முழுக்க மோடிக்கு எல்லா சீட்டும் அவங்க தான் கேப்சர் பண்ணாங்க. ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு வரல. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. ஆனால் இந்த முறை ஏன் போடுறான் 5 சீட்டு போகுது? இந்த ஏமாத்து வேலை. அடுத்த ரவுண்டு வரும்போது இவங்களை டோட்டலாக அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க பிஜேபியை. ஸோ இதுதான் பிஜேபியோட வேலை. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து நிறையா பேரை வச்சுருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஃபெமிலியர் ஆகிடக்கூடாது.
சித்தாந்தத்தை ஈடுபடணும், அகண்ட பாரத்தை பிடிக்கணும், மாடுகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லணும், காளை மாட்டை வெட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இதுதான் இவங்க ட்ராக்கே, அவங்க ட்ராக் தனி. இது மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு இதெல்லாம் அதை அவங்க செய்ய மாட்டான். இன்னொருத்தரை வச்சு சத்திரியனை வைத்து பிற ஜாதிக்காரனை வச்சு அதை செய்வேன். அதுக்கு தான் மோடியை செலக்ட் பண்ணது. மோடி கூமுட்டான்னு நினச்சி ஏமாந்துட்டாங்க. மோடி அடித்த அடியில் டோட்டலாக ஆர்எஸ்எஸ் 100 வருஷத்தோட ஆர்எஸ்எஸ் மூடு விழா காணப்போகுதா இல்லை மோடியை தூக்க போதான்றது தான் இப்போ ஒரு இதாக இருக்குது. ஸோ இதுக்கு காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா அது காங்கிரஸ்னால மட்டும்தான் முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மோடியை தூக்கணும், அது காங்கிரஸும் ஒத்துழைச்சி எப்படியாவது மோடியை தூக்குங்கடான்ற ரேஞ்சில் ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. ஒன்று நீ ஆட்சிக்கு வா, இல்லைனா மோடி வராத அளவுக்கு எதாவது பண்ணுங்கடா, நீ ஒரு 260 வருவீங்கன்னு நினச்சோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மோடி மேலே கை வைக்க முடியல, ஏன்னா அதிகாரம் மோடி கையில் இருக்குது. திடீர்னு ஒரு ராணுவ ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் தான் பிரதமர் என்னடா பண்ணுவேன்னு எல்லா பியூரோக்ராட்ஸும் கூட இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான், பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா நைஸாக இன்னைக்கு பதவியை பிடிங்கிட்டாங்க, ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. ரைட்டா? இப்போ காபந்துன்ற ஒரு ரேஞ்சுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து விட்டாங்க. இனி அடுத்து துரத்தி விடணும் வெளியே. அது 2 நாளில் நடக்கும். நடக்கலை, மீண்டும் பிரதமராக மோடி வந்தாலும் மோடிக்கு அது தண்டனை தான், சிறையில் இருக்க மாதிரி தான். 4 ஃபோட்டோகிராஃபர் கூட இருக்காங்கல்ல, அவங்க கூட மோடி கட்டுப்பட மாட்டாங்க, கட்டுப்பட வைக்க மாட்டாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு கீழே போயிடும், ஐஎன்பி கீழே போயிடும். உனக்கு யாரா டியூட்டி இங்கே போட்டான்றாங்க. நினச்ச நேரத்துக்கு போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது, நினச்ச நேரத்துக்கு வெளியூர்களுக்கும் போக முடியாத அளவுக்கு பல்ல பிடிங்க பாம்பு ஆகிட்டாங்க. இப்போ மோடின்ற ஒரு பயங்கரமான ஒரு பாம்புன்னு வச்சுங்களேன், சரியா? அது பயங்கர வீரியம் கொண்டு ஒரு உஷு உஷுன்றது நாக்கை நீட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா மெதுவாக போய் கப்புன்னு பிடிச்சி அந்த இதை வெட்டி விட்டாங்க. வெட்டுன்னா பாம்பு அப்படி பார்க்குது, என்னடா அது பிடிச்சி வெட்டி விட்டாங்களேன்றக்கப்போ அது சீர்ற மாதிரி வெட்டினதை காமிச்சிக்காமல் சுற்றிட்டு இருக்கும்போது 2 மகுடி ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருந்து நிதிஷ்குமார் ஒரு மகுடி ஊதுனா இப்போ இந்த பாம்பு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஆடிட்டு இருக்கும். கப்புன்னு அட்டைப்பட்டியில் பிடிச்சி அடைச்சிடுவாங்க. இனி ஆட்சிக்கு வந்தாலும் அது 5 வருடம் வித்தை காட்டுவதற்கு மட்டும்தான் அந்த பாம்பு பயன்படும். காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் இருக்குது. ஏன்னா ஈக்குவலாக இருக்காங்களா 2 பேர். காங்கிரஸ்க்கு இன்னும் எத்தனை பேர் தேவை? ஒட்டுமொத்த கூட்டணிக்கே இன்னும் 30 பேர் தான், 30 பேர் தான் தேவை. அழகாக இருக்குது. இந்த 2 பேர் அந்த பக்கம் போனாங்கன்னா இப்போ பயங்கர டிமாண்ட் யாருக்கு அப்படின்னா இவருக்கு தான். யாருக்கு? நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு. போன மாதம் வரைக்கும் ஜெயிலில் இருந்த சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்க்கையே போச்சு, முடிஞ்சு போயிட்டோம் நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் பிரதமர் வாய்ப்பு தேடி வருது. அப்படிங்கும்போது கடந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மத்திய அமைச்சரவைக்கு ஏன் போகல அப்படின்னா அவர் மாநிலமே போதுன்றிருந்தார். அப்போ சன் ரொம்ப சின்ன பையன், 17 வயசு 16 வயசு தான் இருக்கும் நாங்கள் அங்கே இருந்த காலத்தில் ஹைதராபாத்தில். இப்போ அவருக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு 2 கதவு ஓப்பன் ஆகுது. கண்ணா 2 தின்ன ஆசையா அப்படின்ற கதைக்கு வந்தார். இப்போ என்னென்னா பையனை சிஎம்ஓ ஆக்கிடலாம், நமக்கு பிஎம் தரேன்றாங்க, இல்லை துணை பிரதமர், நான் பாட்டுக்கு ஜாலியாக அங்கே ஓடலாம், பையன் இங்கே இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா திடீர்னு தூங்கும்போது அவர் எடுக்க மாட்டார். அவர் மனைவி இருக்காங்க, சொந்தங்கள்லாம் இருக்குது. அவர் ஆனால் தெளிவாக சொல்லியிருக்காரு சார், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நான் இன்னும் என்டிஏல தான் இருக்கேங்கிறத தெளிவுபடுத்திட்டு தான் டெல்லிக்கே புறப்பட்டு போயிருக்காரு. அதுதான் அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி, ஒரு ராஜதந்திரியும் கூட. அப்படி தெளிவாக இருக்கேன்னு சொல்கிறாருல்ல, அதற்கு காரணம் என்னென்னா கடைசி நேரத்தில் அவரை காப்பாற்றி விட்டது மோடி, அமித்ஷா தான். ஸோ அதனால அந்த ஒரு விசுவாசத்தை மீற மாட்டார். அவர் சொன்னதை செய்வார். அதனால் அவர் காங்கிரஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் நிதிஷை உடச்சி அவரை இங்கே பிஎம், நீ அங்கே பிஎம்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு வச்சு 2 பேரும் ஒன்றா ஃப்ளைட்டில் வந்துருக்காங்க. தேஜஸ்வி யாதவும் வரும். தேஜஸ்வி யாதவ் சிறிய வயது, ரொம்ப கம்மி. தேஜஸ்வி யாதவுக்கு நிதிஷ்குமார் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவர் பிரிஞ்சு போய் ஆட்சி போய் இவர் துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர், 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவருக்கு 65-70 வயசு ஆக போகுது, இவருக்கு 35-38 வயசு தான் ஆகுதுன்னா 2 பேரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அண்ணா தம்பின்ற மாதிரி இருந்தாங்க. திடீர்னு ஆட்சியை கலைச்சி விட்டு போயிட்டார். அந்த அரசியல்லாம் இவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். யாருக்கு? தேஜஸ்வியோட அப்பாவுக்கு தான். கடைசியில் போகிறப்பையும் ஒரு சிறு குழந்தை மாதிரி கெஞ்சினாப்புல, அண்ணா வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கண்ணா, நீங்கள் பிஜேபிக்கு என்ன போகிறீங்க, நான் தான் முழு ஆதரவு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கண்ணான்ற ரேஞ்சுக்கு பேசினாப்புல. அப்படி சொல்லியே சகோதரான்னு சொல்லியே சொன்னாப்புல, நீங்கள் இருங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எடுத்துங்க, இன்னும் 4 மினிஸ்டர் வேணாலும் கூட எடுத்துங்க, அங்கே போகாதீங்கன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப இறங்கி கெஞ்சினாப்புல.
அந்த நிலையில இருந்துட்டு டக்குன்னு முறிவெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. முன்னாடி வந்து இவர் உட்காந்துருக்காரு, யாரு, நிதிஷ்குமார் உட்காந்துருக்காரு. பின்னாடி அது சீட்டுக்கு டைரக்ட் பின்னாடி உட்காந்துருக்காரு. அந்த ஒரே விமானத்தில் வந்திருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரில. பேசுனா ஒன்று பீகாரோடைய இதை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஆங்கிளில் போகிறாங்களா, இல்லை நிதிஷ்குமார் இங்கே விட்டுட்டு அங்கே போகிறாரு. அவர் நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, 10 வருடத்துக்கு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சராக ரயில்வே அமைச்சர் ஆகணுன்ற ஆசையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனார். அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஆகுன்ற பிஎம் ஆகுன்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை தூண்டுறது தான் இப்போ தூண்டி நீங்கள் தாங்க பிஎம்னு ஏதாவது இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து காங்கிரஸ் கொடுக்குது, இவர் கொடுக்கல அப்படின்னா ஒரு மனிதனுடைய இதுதானே. 70 வயசு மேலே ஆச்சு, கொஞ்ச நாள் பிஎம்மாக இருந்துருவோம், வரலாற்றில் இடம் பிடிச்சிருவோம் நினச்சாருன்னா போகலாம். இல்லை 6 மாதம் பிஎம்மாக இருந்து துரத்தி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த இதுக்கு போக மாட்டார். இது எல்லாமே அந்த சூழலை பொறுத்து தான், மன மாற்றத்தை பொறுத்து தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து நம்ம மிகப்பெரிய தத்துவங்கள்லாம் தமிழ் படத்தில் பல ஆண்டுகளாக பல அரிய தத்துவங்கள்லாம் வந்திருக்கு. சாதாரண காமெடியாக இருக்குது, அது பெரிய தத்துவமாக இருக்கும். மேகலை மணி மேகலை அப்படின்னு ஒரு காமெடி வருமா, உனக்கு வெக்கம் விட்டு போகலைன்னு. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ இவங்க 2 பேருமே இருக்காங்க. யாருக்கு மாலையை போடுவாங்கன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? மேகலை யாருக்கு மாலையை போடுன்ற ஒரு மாபெரும் தத்துவம் வடிவேல் காமெடியில். அந்த மாதிரி இப்போ நிதிஷ்குமார் இருக்காரு. ஸோ இந்த நிதிஷ்குமார் எடுக்க போற மோடிக்கு டெசிஷன் மாலை போட போறாரா இல்லை ராகுலுக்கு மாலை போட போறாரான்றத எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகே சார். இது அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகளும் வந்து ஒரு படத்துக்கு ஈக்குவலா வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நிறைய Thank you. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.